ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் தோல் நீக்கி நான் எடுத்து உரித்து வச்சுருக்கேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அதே மாதிரி சேம் அளவுக்கு 15லேருந்து 20 பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை விட அதிகமாக நீங்கள் பூண்டு சேர்த்தா இந்த பூண்டு சட்னிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் எடுத்துகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயில் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நல்லா வறுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்தளவு வர வரைக்கும் நீங்கள் நல்லாவே வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி நான் 3 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வரமிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1/1 நம்ம உரித்து வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் பூண்டு 1/1 நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் போட்டு நல்லா நீங்கள் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வதங்கினதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் ஒரு பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது பிரஸ்ட் ஃபீடிங் மாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இது பூண்டு சட்னி சாப்பிட்டா நல்லாவே மில்க் சப்ளை ஆகும். நல்லா அப்புறம் கொஞ்சமாக சின்ன சைஸ் புளி மட்டும் சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்து கொஞ்சம் கூடுதலாக டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளி சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சர் ஜாரில் கொண்டு போய் சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போ பாரு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி இப்படி பண்ணி ரிப்பீட்டடாக அடிக்கடி பண்ணி சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக சின்ன வெங்காயம் பூண்டு சட்னி சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு நம்ம இட்லிக்கு, தோசைக்கு இந்த மாதிரி நீங்கள் தொட்டு சாப்பிட்றலாம். இப்போ நல்லா சட்னி அரைச்சிட்டு வச்சுட்டோம். இப்போ கடுகு மட்டும் தாளிச்சிட வேண்டியதான். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நல்லெண்ணெயிலே நீங்கள் தாளிங்க, சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய், கடுகு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு பிஞ்சு சேர்த்து வெடித்து வந்ததுக்கப்புறமா இறக்கிட்டு அது தாளிப்பில் நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் அப்போ தான் உங்களுக்கு அடிக்கடி வரும். இதே மாதிரி பிள்ளைகளுக்கும் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக 2 தோசை சாப்பிட்றப்பெல்லாம் 4 தோசையாகவே சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.